ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டிலே சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோங்க. எக்கெல்லாம் போட்டு இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் பொரித்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பொரித்து கட் பண்ணுறத விட கட் பண்ணி பொரிக்கும் போது மசாலாவெல்லாம் கலந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சாச்சு. சிக்கனுக்கு தேவையான ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு கப்பில் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துக்கிறாங்க. ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தாங்க இருக்கும், அதனால் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் பார்த்திங்கன்னா ஊற வைக்கலாம் போகிறதில்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் நம்ம பொரித்து சேர்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சிக்கன் சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக மேக்னேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த சிக்கன் வந்து நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது இல்லைங்க. கடாய் வச்சு டீப் ஃப்ரை எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்ம பொரித்து எடுக்க போகிறது இல்லைங்க. தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தாங்க பண்ண போகிறோம். இது மாதிரி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்க்கறதுக்காக முட்டையை வந்து தனியாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகக்கூடாதுங்க. ஒரு 80% வெந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிளில் ரைஸ் எல்லாம் போட்டு கிளறி எடுக்கும்போது பாதி வெந்துடுங்க. அதனால் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியறதுக்குள்ளே இந்த பக்கம் தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம 1/2 கிலோ சிக்கனை நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்த மாதிரி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செய்யுங்க, ரொம்ப ஹெல்த்தி தான். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். எத்தனை முட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 முட்டை, 9லேருந்து 10 முட்டை சேர்த்துக்கோங்க. நாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி செய்ய போகிறோம். அதிகமாக முட்டை இருக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனையும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதோடு இது மாதிரி செஞ்சால் நல்லது. இப்போ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுக்கும்போது நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது காரம் கம்மியாக இருக்குங்க, அதனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். முட்டைக்கெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து செய்யும்போது அந்த கவுச்சி வாடையெல்லாம் வராது. அதனால் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் முட்டையோடு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் முட்டை வந்து நல்லா பெருசாக பொரிஞ்சு வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம தவாயில் ஃப்ரை பண்ண மாதிரியே தெரியாதுங்க, நல்லாவே இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ண மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பீஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அடி பிடிச்சா மாதிரி தாங்க இருக்கும். இன்னும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கடாயிலையும் ஒட்டிகிட்டு இருக்காது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையும் ஃப்ரை பண்ணியாச்சு, சிக்கனும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ரைஸ் செய்ய வேண்டியது தான். அதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம்,
வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கேப்சிகம் தாங்க எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டும் துருவி வச்சுக்கிற கேபேஜும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா இது போல் காய் சீவரத்தில் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கேபேஜ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். நம்ம இப்போ சிக்கன்லேயும் உப்பு இருக்குது, முட்டையிலையும் உப்பு இருக்குது. சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டு தாங்க வச்சுருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டாலே போதுங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைனாலே அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் முட்டை இந்த சிக்கன்லாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வடித்த சாதத்தை இது போல் பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சி போகாமல் ரொம்பவே நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்காக குச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, நல்லா இல்லைங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா இதிலே நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால ரைஸ் கரெக்டாக வெந்துட்டு இருக்குங்க. ரைஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம தவாய் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்காதுங்க. டீப் ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற முட்டையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த முட்டையும் சிக்கன் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது போல் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு தேவை இருந்தால் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கலைங்க. சாப்பிடும்போது குழந்தைங்க மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கினாங்க. அவ்வளோதான்ப்பா. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டால் சூப்பரான எக்கும் சிக்கனும் போட்டால் ரைஸ் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.